கொலை சேவல், அதாவது ஜாதி ஒரு கொடூரமான கொலைய இந்த அளவுக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு தமிழ் சினிமா மட்டும் இல்ல உலக சினிமாவிலேயே இப்படி ஒரு கொலைய எந்த படத்துலயுமே காட்டியிருக்க முடியாது. அப்படி ஒரு கொலைய இந்த படத்துல ரொம்ப ஓப்பனா காட்டியிருக்காங்க. ஏன் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க. கொலை சேவல் ஒரு அருமையான அழகான காதல் கதை. பொண்ணு அப்படியே டிராவல் ஆகுது. அது யாருக்குன்னு பார்த்தா நம்ம கலையரசன். அவருக்கும் ஹீரோயினுக்கும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காதல் கதையா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ கலையரசன் அவர் தான் வேணும்னே இந்த பொண்ணை எப்படியோ பேசி மயக்கி லவ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அச்சோ அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கண்கலங்க மனசை தொடுற மாதிரி ஒரு அழகான காதல் கதை. இப்படியே தான் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா டிராவல் ஆகுது. அழகான காடுகள், அழகான ஒரே ஒரு கோயில், அந்த கோயிலை வச்சுதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு சாமி, ஒரு கர்ப்பிணி பெண் ரூபத்துல அந்த சிலை வந்து இருக்கும். அதுதான் கலையரசன் ஹீரோவோட குலசாமி. அந்த ஊர்ல யார் கர்ப்பமா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் ஒரு படையல் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனா அது வந்து நல்லபடியா பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஐதீகம். அதே கான்செப்ட்ல தான் இவங்களும் அந்த கோயிலுக்கு போறாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காட்சிகளும் இன்டர்வலுக்கு அடுத்து பேசப்படுது. அதாவது இவங்க லவ் இருக்குல்ல, ஜாதி விட்டு ஜாதி இவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒண்ணு. அதை ஊருக்காரங்களாம் பேசி அவங்க வந்து ஜாதி வெறி பிடிச்சி இவங்களை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் அதுதாங்க இந்த படத்தோட முக்கியத்துவம். ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண அவங்கள எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவும் அவங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கோயிலுக்கு வந்திருந்த இடத்துல ஃபேமிலி எல்லாருமே டிராக்டர்ல ஏறி போயிட்டாங்க. கலையரசனும் ஹீரோயினும் மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட குடும்பம், அவங்க அப்பாவும் அவங்க சொந்தக்காரங்களும் அடியாட்களும் கூட ஒரு சின்ன பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து கலையரசனையும் ஹீரோயினையும் கொல்றதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணல. ரொம்ப கொடூரமான முறையில கோபத்தின் உச்சகட்டம், ஜாதியின் வெறி அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு பயத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து அந்த ஃபைட் சீன்லயும் கிளைமேக்ஸ்லயும் பயத்தை காட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு படமா பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கே உணர்ச்சி வசமா தூண்டுதல் தான் இருக்கும். ஹீரோவை கொண்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தான் மெயினா கொள்றாங்க. அந்த கொடுமையான காட்சி தாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு லைன்ல அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது ஏன் நல்லதா கெட்டதா அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பாக்குறது அடுத்த தலைமுறைகளை நம்ம கைமீறி போகாம கண்டிஷனா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு நல்லபடியா சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கொலைய வன்முறைய மொத்தத்துல இந்த படம் கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுதான் விஷயம். இது மாதிரி வன்முறையான காட்சியை இந்த படத்துக்கு முன்னாடியும் எடுக்கல, இந்த படத்துக்கு அடுத்து எடுக்க போறதும் இல்லை. அப்படி ஒரு காட்சியை இந்த படத்துல வச்சிருக்காங்க. கொலை